பிரேமா போன வீக் பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க ஈரான் டாரிஃப் வந்து போட போறதா 25%. யாரெல்லாம் ஈரானோட பிசினஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம். இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இம்பாக்ட் இருக்கு. இந்தியாவுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கு. ஏற்கனவே 50% நம்ம அதிகமாக டாரிஃப் வசூலிக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா இருக்காங்க. இப்போ 25% கூடுதல் வரிங்கும் போது மிகப்பெரிய ஒரு சுமை. அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் இருக்க போகுது. இது இல்லாமல் இன்னொரு 10% டாரிஃப் வரப்போகுது. அது எதுக்குன்னா இந்த பச்சை மண்ணுக்காக. அப்படின்னா கிரீன்லேண்ட் டாரிஃப்னு வரப்போகுது. கிரீன்லேண்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த அரசியல் மூலம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ கிரீன்லேண்ட் டாரிஃப் அந்த நேட்டோ நேச நாடுகள் வந்து இல்லை, இந்த ஒரு டீலை நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு எதிராக நிற்பதனால அந்த நாடுகளுக்கு 8 நாடுகளுக்கு டாரிஃப் விழ போகுது. அதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த ப்ராடக்ட் நம்ம லாஸ்ட்டாக எந்தெந்த நாடுக்கு விழுதுங்கிறத தாண்டி நம்ம வாலெட்டில் எவ்வளோ விழப்போகுது டாரிஃப் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டாக இருக்க போகுது இல்லையா டிஸ்கஷன். ஸோ அந்த மாதிரியான டிஸ்கஷன் நம்ம வீடியோவில் எல்லா வீடியோலும் பார்க்குற மாதிரி இது வந்து ஒரு ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணாமல் அதுக்கான சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கான வீடியோ இருக்க போகுது. நம்ம என்னென்னா வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்து அட்லீஸ்ட் நம்மளோட வாலெட்டை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து டிஸ்கஷனில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Hey guys, welcome back to our channel. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். பிரேம், இப்போ கிரீன்லேண்ட் டாரிஃப் சொன்னீங்களா, அப்படின்னா என்னது? ஆமாம், 2019 ட்ரம்ப் பீரியட்லேயே வந்து கிரீன்லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தையை வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதன் பிறகு பைடன் பீரியடில் அதை பற்றியான எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இப்போது அதற்கான முன்னெடுப்புகள் மிக தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. கிரீன்லேண்டை கண்டிப்பாக நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு. அங்கே பார்த்தா நேட்டோ நேச நாடுகள் வந்து இதை விரும்பலை. யுஎஸ்ஏ கிரீன்லேண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதை அவங்க விரும்பலை. அவங்க விரும்பாததை பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்பலை. அதனால் வந்து ஒரு 10% டாரிஃப் மிக முக்கியமாக 8 நாடு மேலே வந்து போட போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா? ஆக்சுவலாக அந்த கிரீன்லேண்ட் வந்து நிறைய ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போனால் கிரீன்லேண்ட் வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு கண்ட்ரியா இல்லை வந்து டென்மார்க் கீழே வர ஒரு கண்ட்ரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு. அது எப்படியோ அது வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய கண்ட்ரி தான். ஆனால் டென்மார்க் கீழே வந்துட்டுருக்காங்க. அதாவது அந்த கண்ட்ரிக்கு கிரீன்லேண்டுக்கு பிரைம் மினிஸ்டர் உண்டு, அவங்களுக்கான கவர்மெண்ட் உண்டு, எல்லாமே அவங்களுக்கு உண்டு. பட் அவங்களுக்கான அந்த மிலிட்டரி, அவங்களுக்கு அந்த கரன்சி எது யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கான ஃபாரின் பாலிசி இதெல்லாம் நிர்வகிக்கிற ஒரு நாடாக டென்மார்க் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத தாண்டி அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? டென்மார்க்கும் ஒத்துக்கணும், டென்மார்க்கோட சம்மந்தம் மட்டுமே பார்த்தாது கிரீன்லேண்டும் கிரீன்லேண்ட் மக்களுமே ஒத்துக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் அடங்கியிருக்கு. இதுக்கு முன்பு இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது வேற ஒரு நாட்டிலேருந்து ஒரு லேண்டை வாங்கினதுன்னு பார்த்தா பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க. ஓமன்டேருந்து குவாதருங்கிற ஒரு போர்ட் சிட்டியை வந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து 1958 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஈவன் எல்லாருக்குமே தெரியும் அலாஸ்கா இல்லையா, 1868 நினைக்கிறேன். அலாஸ்கா வந்து ரஷ்யாட்டேருந்து யுஎஸ்ஏ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ ரஷ்யா என்ன நினச்சாங்கன்னா, அப்போ இருக்கிற பிரச்சனையில் அலாஸ்காவை ஒரு வேளை பிரிட்டன் வந்து கைப்பற்றிடக்கூடும். அதனால் வந்து அன்னைக்கு அவங்களோட எதிரியாக இருந்த பிரிட்டன் அந்த நாடு போயிடக்கூடாதுங்கிறதுனால யுஎஸ்ஏட்ட கொடுத்தாங்க ரஷ்யா. அதாவது வந்து சும்மா கொடுக்கல, காசுக்கு தான். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், அமெரிக்கா வந்து கடைசியாக பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் விர்ஜின் ஐலாண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார்கிட்டேருந்து பார்த்தா டென்மார்க்கிட்டேருந்து. ஸோ இப்போ திரும்பவும் வந்து கால சுழற்சியில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்ப டென்மார்க்கிட்ட தான் அது வந்து அடுத்த ஒரு பிரச்சனை போய் நிற்கிது. ஸோ இப்படி பார்க்கும்போது யூஎஸ் விர்ஜின் ஐலாண்டும் சரி அலாஸ்காவும் சரி கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணல, கோல்டு. ஸோ அந்த விலைக்கான கோல்டை கொடுத்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போலாம் வந்து கரன்சி எப்படி மதிப்பிடுவாங்கன்னா கோல்டை வச்சு தான் மதிப்பிடுவாங்க. காலப்போக்கில் வந்து அது வந்து டாலருக்கு நிகராக மதிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுபாங்க நடந்திருக்கு. இப்போ ஈவன் வந்து குவாதர் வந்து பாகிஸ்தான் ஓமன்ட்டு பர்ச்சேஸ் பண்ண பிறகு இன்னும் பல இடங்களில் வந்து ஒரு உடன்படிக்கைக்கெல்லாம் வந்திருக்காங்க. சில லேண்டை வந்து 2 நாடுகளும் நிர்வகிக்கிற மாதிரியான உடன்படிக்கையெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதனால் இது வந்து பர்ச்சேஸ்க்கு போகுமா, இந்த மாதிரியான உடன்படிக்கைக்கு போகுமா, இல்லை அதுக்கான சிறப்பு அங்கீகாரம் வழங்கப்படுமா, இந்த மாதிரி எதுவுமே இப்போதைக்கு தெரியல. பட் என்ன இவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னா
கிரீன்லாண்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அந்த பக்கம் யாருமே விரும்பல, ஈவன் நேட்டோ நேச நாடுகளும் விரும்பல. அதுதான் இப்போ பிரச்சனை. பிரேம், இப்போ எந்த 8 நாடுகளுக்கு இந்த டாரிஃப் விழப்போகுது? இந்த கிரீன்லாண்ட் டாரிஃப் வந்து பிப்ரவரி 1லேருந்து அமலாக்கப்பட போகுதுன்னு இருக்காங்க. 8 நாடு எதுன்னு பார்த்தா யூகே, ஜெர்மனி, பிரான்ஸு, ஸ்வீடனு, நார்வே, நெதர்லாண்டு, டென்மார்க்கு, ஃபின்லாண்ட். இந்த 8 நாடுக்கு வந்து விழப்போகுது. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஜூன் ஜூலைக்குள்ளே இந்த ஒரு சமரசத்துக்கு நீங்கள் வரலாம் 25% போட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இந்த நாடுகளுக்கு ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு 10% பேஸ் டாரிஃப் இருக்குது, இல்லை அதுக்கு மேலே இருக்குது. இப்போ எப்படி விழுனா, சப்போஸ் ஒரு நாடுக்கு 10% இருந்துச்சுன்னா இந்த 10% ஆட 20% ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து விழப்போகுது. பிரேம், இப்போ எந்தெந்த ப்ராடக்ட்ல இம்பாக்ட் ஆக போகுது? ஒவ்வொரு நாடும் இருக்கும்போது அந்தந்த நாட்டில் இங்கே நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க. இப்போ ஜெர்மனி பார்க்கும்போது நிறைய ப்ரீமியம் கார்ஸ் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா? BMW, ஆடி, வோல்க்ஸ்வேகன், மெர்சிடஸ் பென்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருக்க கார்ஸ் வந்து அதுக்கு வந்து டாரிஃப் அதிகமாக போகுது. யூகேங்கும் போது அங்கே லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர், மினி, பென்ட்லி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரான்ஸுங்கும் போது தெரியும், நிறைய வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ், லூயி விட்டான், சனால், டயோர், இந்த மாதிரி நிறைய வந்து ஃப்ரான்ஸ்லேயே தான் இங்கே இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஏறப்போகுது. ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த மாதிரி இருக்குது. ஈவன் நிறைய நாடுகள்லேருந்து இங்கே வந்து டெக்னாலஜி வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்மசிட்டிகல்ஸ், நோவா நார்டிக்ஸ்க்கு வந்து ஐ திங்க் டென்மார்க்கில் தான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் இங்கே வந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய வந்து ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி, நிறைய ட்ரக்ஸ் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இம்பாக்ட் நிறைய விஷயங்கள், டெக்னாலஜிலேருந்து ஃபார்மசிட்டிக்கல்லேருந்து உனக்கு பார்த்தா கார்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இம்பாக்ட் இருக்க போகுது. பட் நமக்கு நேரடியாக இதில் இம்பாக்ட் இருக்க போகுது. கிராசரிலன்னு பார்க்கும்போது உனக்கு வந்து நார்வேலேருந்து இங்கே நிறைய வந்து சால்மன் ஃபிஷ் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சால்மன் ஃபிஷ் சாப்பிட்றவங்களுக்கு டாரிஃப் விழப்போகுது. இல்லை நார்வேலேருந்து வாங்காமல் வேறு ஏதாவது கண்ட்ரி வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் போகுது. இது வந்து பெரிய இம்பாக்ட் என்ன பார்க்கும்போது மிக முக்கியமாக அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது. அன்லஸ் யாராவது வந்து இப்போ இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து மெர்சிடஸ் பென்ஸ் தான் வேணும், அது வந்து ஜெர்மனியில் தயாரிக்கிற மெர்சிடஸ் பென்ஸ் தான் வேணும்னா அங்கே வந்து ஒரு 10% டாரிஃப் இருக்கும். ஸோ அதை தந்துட்டு வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்காது. அதாவது லக்ஸரியாக போகும்போது தான் இந்த மேக்ஸிமம் ஈவன் வந்து எனக்கு வந்து இல்லை லூயி விட்டான் தான் வேணும் அப்படின்னா வந்து அங்கே ஒரு டாரிஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இதில் இம்பாக்ட் இருக்க போகுது. பட் 25% ஈரான் டாரிஃப் வரப்போது பாரு, அதில் பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது. எதனால பிரேமா? ஈரானில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உள்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து ஈரானோட யாருமே அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த நாட்டோட யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அந்த நாடுகளுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா 25% கூடுதல் வரி வந்து அதாவது டாரிஃப் வந்து விதிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவும் டாப் 10க்குள்ளேயே வந்துடுறாங்க. நிறைய கண்ட்ரி இருக்காங்க, சைனா இருக்காங்க, டர்க்கி இருக்காங்க, பாகிஸ்தான் இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, ஜெர்மனி இருக்காங்க, கனடா இருக்காங்க, ஃப்ரான்ஸ் இருக்காங்க, டாப் 10ல பார்க்கும்போது பிரேசில் இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தா ஜெர்மனி ஆல்ரெடி வந்து பிரச்சனையில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தா 10% டாரிஃப், இன்னும் 25% என்ன ஆகுறதுக்கு? ஃப்ரான்ஸுக்கும் அதே நிலமை தான். ஈவன் கனடா, மெக்சிகோலாம் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்கிறதுனால அது வந்து இந்தியா நமக்கு பார்க்கும்போது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இருக்க போகுது. ஆல்ரெடி இம்பாக்டில் தான் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி நம்ம கிராசரியில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, டாரிஃப் இம்பேக்ட்னால நிறைய பேர் வந்து இப்போ கிராசரியை ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க. மிக முக்கியமாக அந்த வார்த்தை அவங்க சொன்னாங்க. அதனால் வந்து நாங்கள் போய் கேட்டோம், எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் இந்த டாரிஃப் தெரிஞ்சுப்போமே அப்படின்னா அந்த கடையில் கிராசரி ஷாப்பில் வேலை செய்கிறவங்க சொன்ன ஒரு விஷயம் இதுதான். ஒன்றும் செய்கிறதுக்கே இல்லை அப்படின்னா. ஆமாம், சொல்கிறதுக்கே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. பிகாஸ் நீ வந்து ஏன்னா என் சம்பளம் அவ்வளோதான் இருக்குது. என்னோடய சம்பளத்தில் என்னால் வந்து ஒரு $1000 தான் இந்தியன் கிராசரி ஸ்பெண்ட் பண்ண முடியும் வச்சுக்கோங்க. நேற்று பார்க்கும்போது அந்த $1000 எனக்கு ஒரு கார்ட்டு கிடச்சிது. இப்போ இந்த $1000 ஒரு கார்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட்ஸை விற்றா அவங்க விற்கிறவங்களுக்கு ஒரு $100 அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி நான் $1000 தான் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஏன்னா எனக்கு அவ்வளோதான் இருக்குது சேலரி. ஆனால் என்னால் அந்த ஒரு கார்ட்டு வாங்க முடியல, என்னால் பாதி கார்ட்டு தான் வாங்க முடிஞ்சுது. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு லாபம்னு பார்க்கும்போது வெறும் $50 தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ செல் பண்ணுறோம் இல்லை, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ராஃபிட் தானே அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் குறைஞ்சிடுது. ஸோ அதனால் அவங்களோட லாபம் குறையுது. இதுதான் வந்து அவங்க சொன்னது. ஸோ எல்லா இடமும் ஒரு ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இது எப்போ முடியும்னு தான் தெரியல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது டெம்பரரியாக தான் இப்படி இருக்கும்னு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க டெம்பரரி. நான் என்ன கேட்குறேன்னா, போன ஏப்ரலில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 8 மாதம் முடிஞ்சு போயிட்டுருக்கு. நமக்கு இன்னும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், அடுத்த ஏப்ரலுக்குள்ளே இதுக்கான வந்து பதில் நம்மள்கிட்ட இல்லை. ரைட், ஆல்ரெடி எல்லாத்தோட ப்ரைஸுமே அதிகமாக இருக்கு பிரேமா. ஒரு ஆயிலெல்லாம் ஒரு $10 மேலே இருக்கு. ஆமாம், ஒரு கேன் வாங்கும் போது இல்லை, இது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஆமாம், ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த 10% டாரிஃப் போட போகிறாங்க February 1 அதில் இட்டாலி இல்லை. அதனால் இட்டாலியில் நம்ம ஆலிவ் ஆயில் இங்கே நிறையா வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறையா வந்து அங்கேருந்து வந்து சீஸு அந்த மாதிரி பாஸ்தா இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் வந்து இருக்காது. அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். இப்போ நீ சொன்ன கரெக்ட் தான். ஆனால் ஐக்கியெல்லாம் ஸ்வீடன்லேருந்து வருது. ஆமாம், ஸோ அவங்களுக்கும் வந்து இம்பாக்ட் இருக்குது. ஐக்கியாவில் இம்பாக்ட் ஒரு நல்ல
இது. ஸோ ஏன்னா ஐக்கியா வந்து இப்போவே நாங்கள் போகும்போது பார்த்தோம் எல்லாத்தோட ப்ரைஸுமே ஏறி இருந்தது. கரெக்டான ரெசிப்ரோக்கல் டாரிஃப் போட்டிருக்காங்களா ஆல்ரெடி. ஸோ அதனால் அது வந்து இம்பேக்ட் இருந்தது. இன்னும் பெரிய வந்து ஒரு இம்பேக்ட் வந்து இருக்க போகுது. ஸோ நீ சொன்ன மாதிரி வந்து டெம்பரவரி அப்படின்னு வந்து எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, டெம்பரவரி நான் நினைக்கிறேன் எது டெம்பரவரி இருக்க முடியும். இப்போ வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷம் ஆக போகுது. அன்லஸ் சுப்ரீம் கோர்ட் இப்போ February 20 வந்து இதை கையில் எடுக்க போகிறாங்க இந்த கேஸை. ஒருவேளை பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்துச்சுன்னா எல்லா நாட்டோட டேரிஃபையும் அந்த போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிருவாங்க, பழைய டேரிஃபுக்கு போயிடும். வரலன்னா அவ்வளோதான், நம்ம தலையில் துண்டு போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா இன்னும் எவ்வளோ டேரிஃப் விடுன்னு தெரியாது இல்லையா, இது ரொம்ப அட்வான்டேஜாக போயிடும். சுப்ரீம் கோர்ட்டே அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய டேரிஃப் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் February 20 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈரான் டேரிஃபை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியலில் தான் அவங்களோட சோஷியல் பிளாட்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமான அந்த எவ்வளோ போட போகிறோம் எந்தெந்த நாடுகளுக்குங்கிற ஒரு வரைவு வந்து வரல. பட் 100% போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வரைவு வந்து இந்த வாரத்துக்குள்ளாக வரும்னு எதிர்பார்க்கப்படுறோம். ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு எப்படி வந்துச்சு நம்ம அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கலாம்னு கூட வெயிட் பண்ணலாம் கவர்மெண்ட். அதனால தான் இன்னும் வந்து அந்த 25% வந்து அஃபிஷியலான அந்த வந்து ப்ரொக்ளமேஷன் வரல நான் நினைக்கிறேன். ஒருவேளை எதிராக வந்துச்சுன்னா அவங்க வந்து பைபார்ட்டிஷன் பில் நிறையா வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போய் காங்கிரஸ் அப்ரூவலில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக முக்கியமாக இந்த ஈரான் சொல்கிறேன். ஸோ அப்படி வந்து பைபார்ட்டிஷன் பில்லும் பாஸ் ஆயிடுச்சுன்னா 25% இந்தியன் கிராசரிக்கு மிக முக்கியமாக இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இங்கே விழப்போகுது. நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கணும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஆர்த்தியும் நானும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஏன்னா இதெல்லாம் வருதுன்னு தெரியுது, ஆல்ரெடி வந்து இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, என்ன விதத்தில் வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறோம். இன்னும் நீங்கள் நிறைய ஐடியா வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க பிரேமா க்ரோசரி எவ்வளோ ஆகுதுன்னு. நிறைய பேர் 600 சொல்லும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, அவ்வளோதான் வருதுன்னு. ஏன்னா ஒரு கிராசரி இந்தியன் கிராசரி போயிட்டு வந்தாலே அவ்வளோ பெரிய பில் வருது. அது இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம இங்கே இருக்க அமெரிக்கன் கிராசரி போவோம், ஃபிஷ்ஷு மீட் இதெல்லாம் நிறைய வருது. எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மைட் பி அவங்க பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணலாம். தயவு செஞ்சு அதை சொல்லும் போது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி பேசும்போது நாங்கள் சொன்னோம், தயிர் பார்த்தா நாங்கள் முன்னாடி காஸ்கோல இருப்போம், இப்போ காஸ்கோலே ரொம்ப விலை அதிகமாக இருந்தது. காஸ்கோலே இல்லை. ஆமாம், காஸ்கோலே இல்லை. முன்னாடி பார்க்கும்போது விலை அதிகமாக இருந்தது, முன்னாடி இருந்த விலையோட. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓகே இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் உர ஊற்றி ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இல்லை நம்ம காஸ்கோலே கிடைக்குதுன்னு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப வந்து அதுக்கு தான் போகணும், பழைய ட்ரெடிஷனல் தான் உர ஊற்றி போகலாம். ஸோ அட்லீஸ்ட் வந்து அதில் வந்து சேவ் பண்ணலாம். அப்புறம் எப்பயுமே ஆர்த்தி வந்து வீட்டில் தான் மாவு இருப்பாங்க. ஸோ மாவு வந்து ரொம்ப 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 எமர்ஜென்சி தான் வாங்குவோம். ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரேராக 1 or 2 times தான் வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயும் வந்து எங்களால் வந்து கட்டுப்படுத்த முடிஞ்சுது. அந்த மாதிரி வந்து மசாலா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு பார்சல்லே ஊர்லேருந்து போட்டு வர சொன்னோம். ஸோ அதனால் இங்கே வந்து வாங்குற ஒரு விஷயமும் இல்லை. நிறைய பேர் கேட்டாங்க இந்த டேரிஃப்லாம் வந்து பார்சல் வருதே அதுக்கும் அப்ளிகபிள் ஆகணும், அப்ளிகபிள் ஆகும். சில நேரங்களில் போடுறாங்க, சில நேரங்களில் போடல. அது அவங்களோட பார்சல் எழுத்தை பொறுத்து இருக்கு. அன்னைக்கு நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்தா கரெக்ட். லாஸ்ட் 2 பார்சல் எங்களுக்கு டேரிஃப் விழல, கஸ்டம்ஸ் வந்து கேட்கல. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அதனால கேட்கவே மாட்டாங்கன்னா கிடையாது. ஆனால் மசாலா இப்படி போட்டு வரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியமாக இன்னொன்று சொல்ல வரேன், நிறைய பேர் இப்போ வந்து ஃபாலுக்கு வருவாங்க, சம்மருக்கு வருவாங்க, ஊர்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க. ஒருவேளை உங்களால் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட முடியும். இப்போ பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வரீங்க, அவங்களுக்கு பேர்டன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட முடியும்னா தயவு செஞ்சு போட்டுருங்க. $200 $250 ஒர்த்து போட்டுருங்க. இந்த நேரத்தில் கிராசரி எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் பர்சனலுக்கு எதுக்குமே டேரிஃப் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணிங்க. சப்போஸ் ஏன்னா போட்டு இப்போ சென்னையில் நான் செக்இன் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணும்போது இங்கே சிக்காகோலையோ மெயின் போர்ட்டில் தான் செக் அவுட் பண்ணுவோம். டேரெக்டாக வந்து அங்கேயே வந்து ரிசீவ் பண்ணிப்பீங்கன்னா ஓகே. பட் அங்கே வந்து அவங்க எடுத்துகிட்டு மாற்றுறதுனா கஷ்டம். ஸோ அந்த சினாரியோ இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் போட்டுருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே ஃபாலோ பண்ணுற பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டு 2 பார்சலில் வந்ததுனால கொஞ்சம் வந்து இப்போ ஒரு 10-15 நாளாக வந்து அடிக்கடி இந்தியன் கிராசரி போகிறத வந்து குறைச்சிருக்கும். பட் திரும்ப போகும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு தெரியும். பட் எதுவாக இருந்தாலும் பார்ப்போம், முட்டி மோதி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கம்யூனிட்டியாக வந்து பண்ணும்போது ஐ திங்க் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கடந்து போயிடலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இங்கே வந்து அமெரிக்காவில் இந்தியாவில் எல்லாருக்குமே ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இதுவும் கடந்து போகும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.